வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிகரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நேற்று எப்படி சார் இருந்தது? நேற்று தங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு சின்ன புல் பேக், மற்றபடி எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை கோல்டன் சில்வரை பொறுத்தவரையில். ஆனால் என்னன்னா 50 டே டெக்னிக்கலாக பார்த்தோம் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸே $1300 பக்கம் மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. சில்வரும் பெரிய மூவ்மெண்ட்ல. ஆனால் இன்னைக்கு முக்கியமாக ஹோம் சேல்ஸ் டேட்டா வெளியாக இருக்கு யூஎஸ்ல. அதனடுத்து ஜாப்லெஸ் கிளைம் வேலைவாய்ப்பாற்று விகிதம் எண்ணிக்கை வெளியாக இருக்கு இன்னைக்கு ஈவினிங். அதை வச்சு தங்கமும் சரி வெள்ளியும் சரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இன்னைக்கு. அண்ட் தென் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி $100 பிரேக் ஆச்சுன்னா பிரேக்கே முடிவடைந்தால் மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப நினைக்கலாம்னு பார்த்தோம். பட் அந்த ரேட்டுக்கு மேலே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஏன்னா நேற்று இன்வென்ட்ரி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால ஆயில் கொஞ்சம் மேலே போயிருக்கு. தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் லைட்டா மார்க்கெட் கொஞ்சம் டவுனே முடிஞ்சது. டிமாண்ட் சரியில்லை. சைனாவோட ஜிடிபி டேட்டா நேற்று வெளியானது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படிங்கறதுனால டிமாண்ட் கம்மியா இருக்கலாம்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பேஸ் மெட்டல்ஸோட ரேட் கொஞ்சம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் நேற்று நீங்க லெவல்ஸ் கொடுத்தது எக்ஸாக்டா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கே நான் எக்ஸிட் ஆயிட்டேன். இப்போ மறுபடியும் அதே லெவல்ஸ்க்கு மறுபடியும் நீங்க எங்க ஷார்ட் பண்ண சொன்னீங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்தது. இப்ப மறுபடியும் அந்த இடத்துல ஷார்ட் பண்ணலாங்களா இல்ல மறுபடியும் எதுவுமே பண்ணக்கூடாதுங்களா? ஒரு தடவை தான் பண்ணணுமா அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா பொசிஷனலா எனக்கு கொஞ்சம் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டரா தோணும். ஒரு 2 days or 3 days அந்த மாதிரி. ஏன்னா நான் ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு கரெக்டா அந்த லெவல்ஸ் நான் பார்த்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேக்குறேங்க. அவ்வளவுதான் சார், வேற எதுவும். அதாவது நியூ கமரா இருக்கீங்க நீங்க, இப்ப ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதங்கள் ஆகுது அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த அளவுகள் கொடுக்கும் போது முதல் முறை வந்தா போதும். அதுக்கு மேல இரண்டாவது முறை மறுபடியும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2-3 மாசம் ட்ரையல் வந்துடுச்சு, நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஓரளவுக்கு பெட்டர் ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸை ஸ்ட்ராங்கா வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். பட் புதுசா ஆரம்பிக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 மாசம் ஆனதுக்கு ஒரு 2 மாசமோ இல்ல ஒரு 20 வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்க ட்ரையல் எடுத்து வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, பொசிஷன் கால்ஸ் இன்ட்ராடே. ஏன் நான் இன்ட்ராடே பண்ண சொல்றேன் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் 11:30 மணிக்கு முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய நேரத்தின்படி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் யுஎஸ் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இந்தியன் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துல அங்க என்ன 4 மணி நேரத்துல என்ன மாறுதல் இருக்கோ அந்த மாறுதலோட பாதிப்பு நமக்கு அடுத்த நாள் காலையில இருக்கும். சோ அதனால என்ன சொல்லுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடேவே பண்ணுங்க. அப்படி நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ட்ராடேவே பண்ணுங்க. என்ட்ரி பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ஒர்க் பண்றதுனால பார்க்க முடியல இன்ட்ராடேவே பண்ணுங்க. பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. சோ நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணணுன்ற அவசியத்தை விட மார்னிங் கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஒவ்வொரு நாளும் காலைல 10:15 மணிக்கு அளவுகள் வரும். அந்த அளவுகளை பார்த்து ஒரு 1/4 மணி நேரம் செலவு பண்ணி என்னென்ன என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் என்னன்னு நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு போன் பண்ணி சொல்றீங்கன்னா அவங்களே அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். வெள்ளூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜானகிராமன். வணக்கம் மேடம். ஜானகிராமன் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ஆல்ரெடி கிரேட் வெஞ்சர்ஸ்ல பண்ணினே இருக்கேன். ஓகே, அளவுகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு சார். இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இப்ப பிசிக்கலா கோல்டு வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா? இல்லைங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்தே பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் டெக்னிக்கலா இன்னும் பிரேக் அவுட் ஆகல. சைட் $1,280 $1,330 நடுவுல மார்க்கெட் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த 1,280 பிரேக் ஆகுதான் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். சார்ட்ட பேசணும். பேசுங்க கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு குரூட் ஆயில் லெவலுக்கு சார், குரூட் ஆயில் இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, ரைட். குரூட் ஆயில் லெவல்ஸ் அதாவது நேற்று மார்க்கெட் 6088 முடிவடைஞ்சு கிட்டத்தட்ட $100 ஏறி முடிவடைஞ்சிருக்கா. இறங்கிட்டே இருக்கா ஆயில் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போயிட்டு கொஞ்சம் நல்ல ரிவர்ஸ் ஆயிருக்கு. நேற்று கூட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமான ஒரு நேர் கேட்டிருந்தாரு. 30% ரீட்ரேஸ்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா மேலும் இறங்குதான் செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும்னு சொன்னா நேற்று ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆயில பொறுத்த வரைக்கும் 6093க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6118. அதே செல்லிங் 6054 கீழே போச்சுன்னா செல் பண்ணலாம். முதல் டார்கெட்
40ல வெளியாகிறது நல்லது. ஸோ பையிங் ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க, செல்லிங் ஒரு 7-8 பாயிண்ட்ல வெளியாகிறது நல்லது. நன்றி சார். நேற்று வெளியான செய்தியில தங்கம் இறக்குமதி மதிப்பு $425 குறைச்சிருக்காங்க. இதனோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? இறக்குமதி வரியில் இறக்குமதி ரேட், பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ரூபாய் 425 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது. சரி, பேஸ் ரேட் ரேட் குறையுது. நம்ம ஆல்ரெடி நம்ம இதே நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். பேஸ் ரேட் ஒவ்வொரு வாரத்துக்கும் இப்ப மாறிட்டு இருக்கு, நம்ம கவனிக்கலாம். இந்த புதிய அரசு எவ்ரி வீக் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பேஸ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம கவனிக்கலாம். அதே இது நல்ல விஷயமும் கூட. அதாவது ஓவரால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரேட் எப்படி மாறுதோ அது தகுந்த மாதிரி இதுலயும் ரேட்ஸ் இங்க பேஸ் ரேட்ஸும் மாத்திக்கிட்டே வருது. அதனால ஏறும்போது லாபம், இறங்கும்போது நஷ்டம் இல்லாம ஏறும்போதும் ஒரே மாதிரி ஒரே ரேஞ்சில், அதாவது இம்போர்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அந்த விலை மாற்றத்தினால பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். பேசலாம் சார். நாமக்கல்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம், சார் கிட்ட பேசணும். பேசுங்க கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சாட்ல RSIன்னு சொல்றாங்க சார், அதை பத்தி என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். குட். அதாவது இன்னைக்கு சார்ட் இதே நிகழ்ச்சியில ஒரு 1/4 மணி நேரம் லைக் ஃபுல்லா ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தலான்ற பிளான்ல இருந்தோம். பட் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அதை பண்ண முடியல. அதே அடுத்த இதே நாளை ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் நிகழ்ச்சி இருக்கிறதுனால திங்கட்கிழமை, வரும் திங்கட்கிழமை காலை இதே ப்ரோக்ராம்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே நிகழ்ச்சி அங்க போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அதுல RSI எல்லாம் தெளிவா காட்டுறேன். பட் RSIயை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த லைவாவே காட்டுறேன், உங்களுக்கு மண்டே ஈஸியா புரியும் உங்களுக்கு. நன்றி சார். நேச்சுரல் கேஸோட இன்வென்டரி இன்னைக்கு வெளியாகுது. இது இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் நேச்சுரல் கேஸ் குறித்து? இன்னைக்கு கேஸ் இன்வென்டரி வெளியாகுது. கேஸ் இன்வென்டரி பார்த்தோம்னா மாலை 8 மணிக்கு வெளியாக இருக்கு. ஸோ இன்வென்டரி டைம்ல ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இன்வென்டரிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியும் 10 நிமிடத்துக்கு அப்புறமும் ட்ரேடிங் பண்ணாம அந்த 20 நிமிஷம் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நேரம் ட்ரேடிங் பண்றது நல்லதுன்னா இன்வென்டரி டைம்ல என்ன வேணாலும் ஆகலாம். அதுவும் கேஸ் ரொம்ப வாலடைலா இருக்கும். திடீர்னு இன்வென்டரி கொஞ்சம் சாப்பியா இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா அப்பாவும் திருப்பி 2 நிமிஷத்துல இறங்கிறதுனா அந்த டைம் அவாய்ட் பண்றது நல்லது ட்ரேடிங்ல. நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். சார் வணக்கம் மேடம். சொல்லுங்க செந்தில்குமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. எனக்கு உங்களுக்கு என்னோட பாராட்டு இருக்கு சார். நன்றி சார். அப்புறம் பட்ஜெட் இப்ப தாக்கல் பண்ணாங்க சார். அதுல சிபிடி ஏதாவது பண்ணிருக்காங்களா, இல்ல கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பயன் தர்ற மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுத்திருக்காங்களா? அது எதுலையுமே நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. சரி, அதனால உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் சார். இல்லைங்க, அதாவது பேலன்ஸ்டா பண்ணிருக்காங்க. சிடிடியை குறைக்கல. சிடிடியை குறைச்சாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எஸ்டிடிஎம் குறைக்கணும்ன்ற ஒரு இஷ்யூ வருங்கிறதுக்காகவே சிடிடியை குறைக்கல. ஒன்று. இரண்டாவது என்னென்ன, அதுக்கு பதிலாக ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆப்ஷன்ஸை ஆப்ஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, எடுத்து பண்ணலாம்ட்டு. அதை விட கமாடிட்டிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனை அடுத்து என்ஆர்ஐஸே இது வரல, இல்ல 11வது வருடம் இது என்ஆர்ஐஸ் அலௌடே இல்லை. ஆனா இப்ப என்ஆர்ஐஸும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸும் உள்ள ட்ரேடிங் அலோவ் பண்ணலாம்ங்கிற அளவுக்கு பெரிய பெரிய அப்ரூவல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு லைவ் ஆகிறதுக்கு ஒரு 6 to 8 மாதம் குறைந்தது எடுத்துரும். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, அடுத்து 2015 எல்லாம் கமாடிட்டிஸ் இன்னைக்கு என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்களோ நீங்களே அதை விட 5 மடங்கு பிசினஸ் டெய்லி பேசிஸ்ல பண்ணுவீங்க 2015. நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. சார்கிட்ட பேசணும். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டுக்காக நியூஸ் ஃபார்ம் பண்றாங்க சார், இல்ல நியூஸுக்காக கமாடிட்டி ட்ரேட் ஆகுதுங்களா? இது ஒரு சின்ன டவுட்டுங்க சார். எது கேட்டாலும் இந்த நியூஸ் வந்தங்காட்டி இது ஏறுது இறங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்காக என்ன? அதாவது நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். யூஸ்வலா எல்லாருமே மார்க்கெட் எப்படி வியூ பண்ணுவாங்க அப்படின்னா ரேட் ஏறுது இறங்குது. ஸோ அதாவது இந்த நியூஸ் வெளியாச்சு அதனால ரேட் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவன் நானே அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் தனிப்பட்ட முறையில நான் எனக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா, என்னோட சார்ட் க்ரூட் ஆயில் ஏறணும்னு இருக்குன்னா அந்த க்ரூட் ஆயில் ஏறத்துக்கு தேவையான செய்திகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேஸ் வச்சிருப்பேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, க்ரூட் ஆயில் திருப்பி சார்ட்டிங்ல ரிவர்ஸ் ஆகுது
டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, டவுன் ட்ரெண்ட் குரூடாலோட விலை குறையன்னா என்னென்ன செய்திகள் வெளியாகணும்? ஒன்னு இன்வென்ட்ரி அதிகமா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஊர்ல மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுலபமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா யூஎஸ்ல எக்கானமி கொஞ்சம் வீக்கா இருக்கணும். ஸோ மீன்ஸ் வீக்கா இருக்கணும் இல்லை ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் நம்மளே எழுதிட்டு கண்டிப்பா இந்த 5ல் ஏதாவது ஒரு செய்தி நாளைக்கு வெளியாகும். இது நான் எத்தனையோ வருட கணக்கில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இது கரெக்டா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலா ஆயில் விலை ஏறணும், அது தகுந்த செய்தி வெளியாகும்ங்கிறது என்னோட கணிப்பு. ஆனால் ஏன் விலை ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா, ஆயிலோட நியூஸ் அதாவது விலை ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றது ஜென்ரலா எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் நான் டிஃப்ரெண்டா ப்ரெடிக்ட் பண்ணுவேன். மார்க்கெட்டோட நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன செய்தி வெளியாகும் இன்னைக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம்னா கோல்டு இந்த ரேஞ்சில இருந்து ரேட்டுக்கு ஏறும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு ரேட் ஏறத்துக்கு தகுந்த மாதிரி தான் செய்தி வெளியாகுதே தவிர, செய்தி வெளியானதால் கோல்டு ரேட் இறந்து நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல. அதாவது $1280 தாண்டிச்சு அப்படின்னா ஓரிரு நாட்கள்ல $40 ஏறும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி $1280 தாண்டி மார்க்கெட் $40 ஏறுது. ஆனா $40 ஏறதுக்கு ஒரு செய்தி வெளியாகுது. என்ன செய்தி வெளியாகுது அப்படின்னா, இஸ்ரேல் உக்ரைன் இந்த காசா பிரச்சனையால ஏறுச்சு அப்படின்னு சொல்றேன். எனக்கு காசா பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ டெக்னிக்கலா என்ன அப்படிங்கிறது தகுந்த மாதிரி செய்தி வெளியாகுங்கிற அளவுக்கு நான் மார்க்கெட்டை ரீட் பண்ணேன். பட் இதை எல்லாராலையும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக மார்க்கெட் செய்தி வெளியானதை வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சார் தொடர்ந்து பேசலாம். மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சர் பாஷா, உங்க கேள்வி என்னன்னு தெளிவான் கிளியரா கேளுங்க. சார் பேசணும் மேடம். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சில்வர் மெகா எப்படி சார் இருக்கும்? பைட்டன் செல்டன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிவில சொல்லுங்க சார், பாத்துக்கிறேன் சார். ஓகே. சில்வர் மெகா நேற்று 44,577 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 44,682க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,786 100 டார்கெட் இருக்கு பை சைட்ல. செல்லிங்ல 44,474 கீழே போச்சுன்னா செல்லிங் பண்ணலாம். முதல் டார்கெட் 44,370. ஸோ செல் சைடு $100 இருக்கு. பட் இருந்தாலும் 80 லாபத்துல நீங்க வெளியாகிறது நல்லது. மேலும் பேசலாம் சார். பழனில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் துரைசாமி. ஹலோ சார். சொல்லுங்க துரைசாமி, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார், ரெண்டு சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ, எந்த கமாடிட்டி? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. தொடர்புல இல்ல சார். அலுமினியம் ஹிட் 16 month ஹை ஆஃப்டர் சைனா டேட்டா, அத பத்தி சொல்லுங்க சார். 16 months ஹை அலுமினியம் இங்க ஹிட் ஆகல. இங்க பார்த்தோம்னா நேற்று முடிந்த விலைக்கு 50 காசு மேலதான் முடிவடைஞ்சிருக்கு. இது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச்ல அப்படி முடிவடைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆக்சுவலா நேற்று ஹிட் ஆன நியூஸ் கூட இட்ஸ் அபவுட் 2 days ஓல்ட் நியூஸ். அது என்னன்னா, டிமாண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியானதா அலுமினியம் ஏறுச்சு. பட் நேற்று வெளியான ஜிடிபி டேட்டா பேஸ் மெட்டல்ஸ்க்கு வீக்கா இருக்கு. ஸோ அலுமினியம் மேலும் ஏறும் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. பட் லெவல்ஸை பார்த்து நீ ட்ரேட் பண்ற டேட்டா வெளியாகும் போது ட்ரெண்ட் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஒரு நாட்கள் அளவுகள் பார்த்து பண்றது ரொம்ப அவசியம். தொடர்ந்து பேசுவோம் சார். போரூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் உமா. மேடம் சார்ட்ட பேசலாங்களா? பேசுங்க உமா. சார், நான் குரூட் நேற்றுக்கு 6040 ஷார்ட் போயிருக்கேன். சரிங்க. எப்படி சார் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஹோல்ட் பண்ணலாமா எப்படி சார்? மார்க்கெட் நேற்று 6088ல முடிவடைஞ்சிருக்கு இல்லையா? இன்னைக்கு 6093க்கு மேல ஏறிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு 2 லாட்டா கூட பை பண்ணிக்கோங்க. முதல் டார்கெட் 6118, கிட்டத்தட்ட 18-25 ரூபாய் லாபத்துக்கு இருந்தாலும் ஒரு 15 ரூபாய் லாபத்துல நீங்க வெளியாகிறது நல்லது. அதே 6054 கீழே மார்க்கெட் ரன் ஆச்சுன்னா அந்த செல்லிங் ஹோல்ட் பண்ணி 6040ல நீங்க போட்ட ரேட்டுக்கே வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். அருப்புக்கோட்டையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். சார், ஹரிகரன் சார். நான் நம்ம மதுரை பிரான்ச் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். என் பேர் குமார் சார். சொல்லுங்க குமார். சார், நான் எனக்கு அலுமினியத்துல 113ல ஸ்டார்ட் போயிட்டேன் சார். அதனால ஏறி இருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் போடாம போட்டேன் சார். எப்பயும் நீங்க சொல்லுவீங்க, அதை மீறி செஞ்சுட்டேன் சார். எப்படி இது பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏதாவது கவர் பண்ணிருக்கீங்க. 113 4 ரூபாயில அகேன்ஸ்டா இருக்கு மார்க்கெட். சரி, நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு இமெயில் போடுங்க. சரிங்களா? இமெயில் போட்டு இந்த மாதிரி கேளுங்க. நான் ஃபுல்லா ஒரு 3 months டேட்டாஸ் எடுத்துட்டு
டெக்னிக்கல் டீம்ல சொல்லி 3 months டேட்டாஸ் எடுத்துட்டு அதுல என்ன பெட்டரா சொல்ல முடியும்னு பார்த்து சொல்றேன். ஏன்னா ஹை ரேஞ்சில் இருக்கிறதுனால இங்க ஆவரேஜிங் போலாமா, இல்ல இங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா பையிங் போலாமா, இல்லைன்னா அந்த பொசிஷனோட ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கறது இல்ல டெக்னிக்கல் டீம்ல கொடுத்து அதை ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றேன். நீங்க மெயில் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வீரா. வணக்கம் சார். சொல்லுங்க வீரா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இப்போ ஈக்விட்டிஸ் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மேஜர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் மூவ்ஸ், லார்ஜ் பையர்ஸ், லார்ஜ் செல்லர்ஸ் ஒரு சொல்றாங்க. அதே மாதிரி கமோடிட்டி மார்க்கெட்ல எப்போ லார்ஜ் மூவ்ஸ் அண்ட் மேஜர் மூவ்ஸ் ஹேப்பன் ஆகும், அப்போ எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான டைம்? இதான் கொஸ்டின். ஈக்விட்டி மார்க்கெட் 70% வந்து இந்தியன் எக்கானமியும் இந்தியாவை பொறுத்த விஷயம். 30% தான் வந்து அந்தந்த நிறுவனங்கள் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்து அதனால வேர்ல்டு எக்கானமியை பேஸ் பண்ணி போறது. பட் கமாடிட்டிஸ் மார்க்கெட் எடுத்தோம்னா 90% வந்து குளோபல் எக்கானமியை பேஸ் பண்ணி தான் போறது. 10% 15% மட்டும்தான் இந்தியன் INR ரூபியை மாறுதலை வச்சு போற விஷயங்கள். சோ அங்க வந்து 5 வருடம் இங்க 5 வருடம் மார்க்கெட் ஏறும், 3 வருஷம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க மாதிரி கமாடிட்டிஸ் மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் கிடையாது. ஆனா ஒவ்வொரு கமாடிட்டிக்கு மாறும் ட்ரெண்ட். அதாவது இப்ப கோல்டு எடுத்தோம்னா 11 இயர்ஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும், 4 இயர்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கமாடிட்டிக்கு மாறும். அந்த வகையில பேஸ் மெட்டல்ஸ் கரெக்டா சொல்ல முடியாது. ஆயிலும் சொல்லுங்க, கோல்ட் சில்வர் மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். சார் 27,600ல கோல்ட் பை பண்ணிருக்கேன் சார். இன்னைக்கு 27,950 கிராஸ் ஆகுமா சார்? பையிங்ல இருக்கீங்க. மார்க்கெட் நேற்று 76 ரூபா அப்ல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது. இன்னைக்கு 27,706 மேல முடிஞ்சதுன்னா நீங்க பையிங் ஹோல்ட் பண்ணுங்க. 27,746 முதல் டார்கெட், இரண்டாவது டார்கெட் 27,800 இருக்கு. அப்படி 27,746 வந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் 27,706 ஸ்டாப் லாஸா வச்சுட்டு ஃபர்தரா நீங்க வெயிட் பண்ணி 27,800 நீங்க செகண்ட் டார்கெட்டா வெளியாகலாம். இதே வந்து மார்க்கெட் 27,630 இறங்கி இன்னும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லலாம் 27,594 இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் இளங்கோவன். குட் மார்னிங் சார். இளங்கோவன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்க லெவல்ஸ்ல கரெக்டா நல்லா இருக்கு, அச்சீவ் ஆகுது சார். யூஸ்ஃபுல்லா இருக்கு. இளங்கோவன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. உங்க லெவல்ஸ்ல நல்லா இருக்கு சார், அச்சீவ் கரெக்டா ஆகுது. ஹலோ சொல்லுங்க இளங்கோவன், தொடர்ந்து பேசுங்க. சார் இப்போ நேற்றோட ஹை லோ எல்லாம் பாக்கணும். இப்ப நான் நைட் பார்க்க முடியல, மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல. எப்படி சார் இன்னைக்கு பாக்குறது? நேற்றோட ஹை லோ பாக்குறது, நேற்றோட மார்க்கெட் நைட் என்ன ஹை போச்சு, லோ போச்சு, நான் மறுநாள் நெக்ஸ்ட் இன்னைக்கு பாக்கணும், எப்படி பாக்குறது சார்? ஓகே, நேற்று மார்க்கெட்டோட ஹை லோ பாக்கணும்னா எங்க பாக்குறது அப்படின்னு கேக்குறீங்க. கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க, இல்ல M6 இந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதுல பாவ் காப்பின்னு இருக்கும். பாவ் காப்பில போயிட்டு நேற்று டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எல்லா கமாடிட்டிஸ்க்குமே பார்க்கலாம் நீங்க. சோ தட் இஸ் மோர். அந்த மாதிரி நீங்க எத்தனை நாளுக்கு வேணாலும் நீங்க பார்க்கலாம். நன்றி சார். இந்த வீக் நடக்கக்கூடிய செமினார்ஸ் வந்து எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது சார்? முக்கியமா இந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் மிஸ்டர் சேதுராமன் சாரும் அண்ட் தென் மிஸ்டர் லட்சுமிநாராயணன் நரசிம்மன் சார் 2 பேருமே வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸோட தலைமை அலுவலகத்துக்கு வராங்க. இந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா அதுல கலந்துக்கலாம். அதுக்கும் முன்பதிவு அவசியம். முதல் ப்ரோக்ராம் அப்படிங்கறதால அவங்க அனுமதி இலவசமா பெர்மிட் பண்ணியிருக்காங்க. சோ விருப்பப்படுறவங்க போன் பண்ணி புக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் மொத்தமாக ஒரு 40 பேருக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நன்றி. தொடர்ந்து பேசும் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில். வணக்கம் மேடம், சார்ட்ட பேசணும். பேசுங்க செந்தில். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செந்தில். சார், ஃபண்டமெண்டல் அடிப்படையில கமாடிட்டி ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்றீங்க. கமாடிட்டியில பேஸ் மெட்டல்ஸ் எதுனாலும் செய்தி அடிப்படையில அந்த செய்திகளை வந்து நார்த் இந்தியால ஜி பிசினஸ் அந்த மாதிரி இதுல வந்து உடனுக்குடனே தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்ல ஏதாவது செய்திகளை தெரிவிக்கிற மாதிரி சேனல்ஸ் இல்லாட்டி உங்களோட ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி தமிழ்ல கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வேற ஒண்ணுல இல்ல, நீங்க யோசிக்கிறது மாதிரி நானே யோசிச்சு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அதாவது கிரேட் வெஞ்சர்ஸோட இணையதளம் அந்த வெப்சைட்டையே வந்து
தமிழ்லயும் கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கு பெரிய அளவுல ஒரு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. அது இப்போதைக்கு நடக்காது. ஒரு 6 மாத காலத்துல என்னோட அடுத்த காட்ட நடவடிக்கைகள் அதுவும் வச்சிருக்கேன். ஸோ தமிழ்லயே வந்து செய்திகள் வெளியாகிறது, நியூஸும் வெளியாகிறது, டெய்லி அவுட்லுக், மார்க்கெட்டோட டெய்லி அவுட்லுக், வீக்லி அவுட்லுக் எல்லாமே தமிழ்ல கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாத காலம் ஆகும் அதுக்கு. மேலும் பேசலாம் சார். திருச்சியிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. சார் சொல்லுங்க பாபு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் காப்பர் வந்து ஜஸ்ட் 34ல பை பண்ணிருக்கேன் சார். 34ங்களா? ஆமா ஆமா. ஹோல்ட் பண்ணலாமா எப்படி? 434ல பை பண்ணிருக்கீங்க. மார்க்கெட் நேத்து 429ல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 430 to 60க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அந்த பைய ஹோல்ட் பண்ணுங்க. 433.90ல நீங்க எக்ஸிட் ஆகுறது நல்லது. அதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அதே வந்து 429.20 கீழே இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு ஃப்ரெஷ்ஷா 2 லாட்டா கூட செல் எடுத்துட்டு 427.10 2 ரூபா லாபத்துக்கு நீங்க வெளியாகிறது நல்லது. நன்றி சார். குரூட் ஆயில் வந்து தற்போது எப்பவுமே அதாவது சைவே மார்க்கெட் மூவ்மெண்ட்ல தான் இருக்குமா சார் இந்த வீக்? குரூட் ஆயில் ட்ரெண்ட் எடுக்கல. அன்லெஸ் அன்டில் ஒரு 96 பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சொல்லலாம். இல்ல 106 பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இட்ஸ் சைட் வே மார்க்கெட். அதனால அப்படிதான் கண்டினியூ ஆகும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு. இது ஒரு நேர் கேட்டிருந்தாரு. அதாவது மெட்டல்ஸ், பேஸ் மெட்டல்ஸ் வந்து அலுமினியம், ஜிங்க் அண்ட் நிக்கல், அதாவது எல்லாமே ஏறும்போது அலுமினியம் மட்டும் வந்து உயராம அப்படியே உயர்ந்துட்டே இருக்கு. மத்த மெட்டல்ஸ் வந்து ஏறும்போது இறங்குது, இறங்கும் போது ஏறுதுன்னு சொல்றாங்க. அலுமினியம் வந்து ஹிட் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருந்தாரு, அதை பத்தி சொல்லுங்க சார். அலுமினியம் வந்து ஒன்னும் கிடையாது. இட்ஸ் சைட் வேவ் மார்க்கெட் தான். படிப்படியா ஏறிட்டு நேற்று 119 ஹை போயிட்டு 117.95ல முடிவடைஞ்சிருக்கு. ட்ரெண்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் எதுவும் கிடையாது. அந்த ஒரு கமாடிட்டி டிமாண்ட் சப்ளை டேட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வீக்காகவும் டெய்லி பேசிஸ்ல இன்வென்ட்ரி டேட்டால வந்துட்டு இருக்கும். அதனாலதான் அங்க மாறுதல் இருக்குது. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.